இதான் நண்பர்களே, கரும்பு முருங்கைன்னு சொல்லக்கூடிய மரமுருங்கையில் ஒட்டுக்கட்டி இருக்கிறாங்க. இந்த ஒட்டுக்கட்டி அப்படியே கொடுத்தா குச்சியோட விலை கம்மி. குச்சி அதிகமாக போகலை அப்படின்னா இதை கொண்டு அப்படியே கண்ணா பதியம் போட்டுருவாங்க. கண்ணா நீங்கள் வாங்கினீங்கன்னா கன்று ரேட்டு கூட வரும். குச்சி பார்த்தீங்கன்னா 25 to 30 கொடுக்குறாங்க. கன்று 40 to 50 வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் ஒட்டுக்கட்டை விட்டுருக்குறாங்க. இது வியாபாரிகள் வந்து விவசாயிகிட்ட ஒப்பந்தம் பண்ணி ஒட்டுக்கட்டிக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கண்ணை கொண்டே அவங்க விற்றுக்குவாங்க. இது வந்து மரமுருங்கையில் ஒட்டுக்கட்டி இருக்கிறாங்க. செடி முருங்கையில் வந்து ஒட்டுக்கட்டி கொடுக்க முடியாது. செடி முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா அது விதைய போட்டால் வந்து காய்ச்சிடும். மரமுருங்கை உங்களுக்கு வேணும்னா ஒன்று குச்சி வெட்டி நடணும். குச்சி வெட்டி நேரடியாக நட்டிங்கன்னா அது வந்து பெருசாக மகசூல் கொடுக்காது. இந்த மாதிரி ஒட்டுக்கட்டி நடுற போது அது இப்படியான மகசூல் கொடுக்கும். நிறைய பேர் ஒட்டுக்கட்டிட்டு ஹைப்ரிட் நினச்சிருவாங்க. ஒட்டுக்கட்டுனால அது வந்து ஹைப்ரிட் ஆகிடாது. ஹைப்ரிட்டுங்கிறது வேறு, ஒட்டுக்கட்டுங்கிறது வேறு. இந்த மாதிரி இருக்குன்னா இதோட கட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அப்படியே குச்சியை வச்சா முளைச்சிக்கும். இந்த குச்சி பெருசாக போகலை, யாரும் வாங்கலை அப்படின்னா இந்த குச்சியை அப்படியே இதோடு கொண்டு போய் பதியம் போட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணாக வந்துடும். மண் போட்டு தேங்காய் நாரை போட்டு பதியம் போட்டுருவாங்க. அது கண்ணாக மாறிடும். அந்த கன்று வாங்குறப்போ உங்களுக்கு செலவுகள் அதிகங்கிறனால உங்களுக்கு வந்து முருங்கை கன்று வாங்கினீங்கன்னா ரேட்டு கூட வரும். குச்சியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா, கண்ணாக வாங்கினீங்கன்னா 40 to 50 வரைக்கும் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு நாற்று பண்ணையை பொறுத்து விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அது நம்ம சொல்கிறதில்ல. இந்த மாதிரி ஒட்டு கட்டுறதுக்கு வர்றதுக்கு முருங்கை வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் மேலே ஆன முதிர்ச்சியான ஒரு முருங்கை மரத்தில் ஒட்டு கட்ட முடியும். எடுத்தோடனே ஒரு முருங்கை மரத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டு கட்டிட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கொஞ்சம் மண், இது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே தளைஞ்சி வரதை வந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் பதியம் போட்டுருவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க.